கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாவது புத்தகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லியிருக்குது. கிறிஸ்து பிறப்பின் அட்டவணை ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்துவானுடைய பிறப்பு வரையிலும் சொல்லப்பட்டிருக்குது. மொத்தம் 42 தலைமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 42 தலைமுறைகளிலே 4 பெண்களை குறித்து சொல்லியிருக்கிறது. 42வது தலைமுறையிலும் கூட ஒரு பெண்ணை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே சொல்லப்பட்ட அட்டவணையில் மொத்தம் 5 பெண்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தாமார் என்று வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தாமாரை பார்த்து அவள் வேசி என்று சொன்னதாக வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அதற்கு அடுத்ததாக ராகாப் என்ற பெண்ணை குறித்து வேதத்திலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். 2வது பெண் ராகாப். ராகாபை குறித்தும் பழைய ஏற்பாட்டிலே வேசி அல்லது விபச்சாரி என்பதாகத்தான் வேதம் சொல்லி இருக்கிறது. 3வது பாருங்கள், ரூத் என்ற பெண்மணியை குறித்து சொல்லியிருக்கிறது. இந்த ரூத் கணவனை இழந்த பின்பு கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்குள்ளே பங்கு பெற்றவளாக இருந்திருக்கிறாள். கணவனை இழந்த பிறகு ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, கணவனை இழந்த ரூத் இவள். 4வதாக உரியாவின் மனைவி ஆகிய அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. உரியாவின் மனைவியை தாவீது மணந்து கொண்டார் என்பதாக வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சொல்லும் போதே சொல்லியிருக்கிறது, இவள் யாருடைய மனைவி? உரியாவின் மனைவி, மற்ற ஒருவனுடைய மனைவி என்பதாகத்தான் இவளை வேதம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, 5வதாக பாருங்கள், மரியாள். இந்த மரியாள் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பவதியானதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்து பிறப்பின் அட்டவணையில் சொல்லப்பட்ட இந்த 5 பெண்களுக்குமே ஒரு மனநிலை இருந்திருக்கக்கூடும். தங்களுடைய வாழ்க்கையை குறித்து இந்த உலகத்தார் என்ன சொல்வார்கள், தங்களுடைய குணாதிசயத்தை குறித்து, தன்னுடைய குணத்தை குறித்து இந்த உலகம் என்ன நினைக்கும், என்ன பேசி இருக்கும், என்ன நினைத்திருப்பார்கள், உற்றார் உறவினர் என்ன பேசி இருப்பார்கள், என்ன நினைத்திருப்பார்கள், இழிவாக எதையும் சிந்தித்திருப்பார்களா, ஈனமாக நம்மை கனவீனப்படுத்த வாய்ப்பு இருக்குமே என்ற அச்சம் நிச்சயமாக இவர்களுக்குள் இருந்திருக்கும். பிரியமானவர்களே, இதை நாம் வேதாகமத்தில் நிச்சயமாக பார்க்க முடியும். உலகம் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை இவர்கள் உறுதியாய் மனதிலே வைத்திருந்தது நிமித்தமாகத்தான் உலகம் இவர்களை எப்படியாக அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த உலகத்திற்கு வேதம் இவர்களை வேறு விதமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் நமக்கு சொல்லும் காரியம், உலகம் உங்களை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது, உலகம் உங்களை என்னவாக பேசும், உலகம் உங்களை எப்படி ஈனப்படுத்துகிறது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். கர்த்தரை மன உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு காத்திருந்தால் நிச்சயமாகவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் உன்னதமான உயர்வான ஒரு நிலையை தேவன் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார். நிச்சயமாகவே உங்களை கொண்டு உங்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே உலகம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கர்த்தரை பின்பற்ற மன உறுதியாய் இருக்கிறீர்களா என்பதை மாத்திரம் சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.